நிகழ்வுகள். புதுச்சேரியில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் 78.80% வாக்குகள் பதிவான நிலையில் அதிகபட்சமாக பாகூர் தொகுதியில் 88.76%, குறைந்தபட்சமாக மாஹே தொகுதியில் 65.11% வாக்குகள் பதிவாகி உள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு துவங்கி மாலை 6 மணிக்கு நிறைவடைந்தது. மேலும் மாலை 6 மணிக்கு முன்னதாக வாக்கு சாவடிக்கு வந்த வாக்காளர்களுக்கு டோக்கன்கள் வழங்கப்பட்ட நிலையில் அவர்கள் காத்திருந்து வாக்களித்தனர். இதனிடையே காலை ஆர்வத்துடன் வாக்காளர்கள் வாக்களித்த நிலையில் மதியம் சற்று வெயிலின் தாக்கம் இருந்ததன் காரணமாக வாக்குப்பதிவு மந்தமாக இருந்தது. தொடர்ந்து மாலை அதிகப்படியான வாக்காளர்கள் மீண்டும் வாக்களிக்க ஆர்வம் காட்டினார்கள். முழுமையான வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் கட்டுப்பாட்டு இயந்திரம் ஆகியவை தேர்தல் முகவர்கள் முன்னிலையில் அதிகாரிகள் சீல் வைத்து பின்னர் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் லாஸ்பேட்டையில் உள்ள மகளிர் பொறியியல் கல்லூரி மற்றும் மோத்திலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறையில் வைக்கப்பட்டது. மேலும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் 24 மணி நேரமும் சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிக்கவும் 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. காலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை 78.80% வாக்காளர்கள் வாக்களித்து உள்ளதாகவும் இதில் அதிகபட்சமாக பாகூர் தொகுதியில் 88.76%, குறைந்தபட்சமாக மாஹே தொகுதியில் 65.11% வாக்குகள் பதிவாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி லப்போர்ட் வீதியில் உள்ள நிக்கோலஸ் அரசு பள்ளியில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் ராஜ்பவன் தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் திரு அனிபால் நேரு அவர்கள் மக்களோடு மக்களாக நீண்ட வரிசையில் நின்று தனது வாக்கினை பதிவு செய்தார். மக்களவைத் தேர்தல் 2024 வாக்குப்பதிவு நாளான நேற்று புதுச்சேரி லப்போர்ட் வீதியில் உள்ள நிக்கோலஸ் அரசு பள்ளியில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் ராஜ்பவன் தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் பொறுப்பாளர் திரு அனிபால் நேரு அவர்கள் மக்களோடு மக்களாக நீண்ட வரிசையில் நின்று தனது வாக்கினை பதிவு செய்தனர். புதுச்சேரி உழவர்கரை ஹேண்ட்பால் அசோசியேஷன் சார்பாக தேசிய அளவில் நடைபெறும் போட்டிக்கு விளையாட்டு வீரர்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். மும்பை, மகாராஷ்டிராவில் ஏப்ரல் 21 முதல் 24ஆம் தேதி வரை தேசிய அளவில் நடைபெறும் மினி சப் ஜூனியர் வீரர்களுக்கான ஹேண்ட்பால் போட்டியில் கலந்து கொள்ள புதுச்சேரி மாநில அணி புறப்பட்டு செல்கின்றது. இதற்கான ஏற்பாடுகள் உழவர்கரை மாவட்ட தலைவர் ஏகாம்பரம் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. செல்கின்ற விளையாட்டு வீரர்களுக்கான சீருடைகளை புதுவை மாநில ஹேண்ட்பால் சங்க செயலாளர் நாராயணசுவாமி வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். பயிற்சியாளர்கள் வீரன், டேனியல், விமல், அசோசியேஷன் நிர்வாகிகள் ஐயனார், சக்திவேல், கோபி, முருகன், தேவராஜ், இளவேந்தன், மணிமாறன், சித்திரைவேல், முகுந்தராஜ் ஆகியோர் மாணவர்களை வெற்றி பெற வாழ்த்தி வழி அனுப்பினார்கள். மேலும் வீரர்களும் பெற்றோர்களும் இதில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நீதிமன்றத்தில் புதுச்சேரி சட்டப்பணிகள் ஆணையத்தின் தலைமை எதிர்த்தரப்பு அரசு வழக்கறிஞர் சசிபாலன் அவர்களுக்கு அலுவலக அறை ஒதுக்கப்பட்டு அதற்கான திறப்பு விழா நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி நீதிமன்றத்தில் புதுச்சேரி சட்டப்பணிகள் ஆணையத்தின் தலைமை எதிர்த்தரப்பு அரசு வழக்கறிஞர் சசிபாலன் அவர்களுக்கு அலுவலக அறை ஒதுக்கப்பட்டு அதற்கான திறப்பு விழா நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் புதுச்சேரி நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசேகரன் தலைமையேற்று அலுவலகத்தை திறந்து வைத்தார். மேலும் இந்த விழாவிற்கு சட்டப்பணிகள் ஆணையத்தின் உறுப்பினரும் தொழிலாளர் நீதிமன்ற செயலரும் நீதிபதியுமான அம்பிகா முன்னிலை வகித்தார். முதன்மை சார்பு நீதிமன்ற நீதிபதி ஜெயசுதா அவர்கள் வாழ்த்தி பேசினார். இவ்விழாவில் பல்வேறு வழக்கறிஞர்கள் மற்றும் சட்டப்பணிகள் ஆணைய அதிகாரிகள், உறுப்பினர்கள், ஊழியர்கள் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். உழவர்கரை தொகுதி முத்துமாரியம்மன் கோவில் தெருவில் உள்ள ஆரம்ப அரசு பள்ளியில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் அருண் சர்மா தொண்டு நிறுவனர் ஐஜி வீரராகு மற்றும் பாஜக பொருளாதார பிரிவு தலைவி ஐஜிவி பிரபாதேவி வீரராகு அவர்கள் தனது வாக்கினை பதிவு செய்தனர்.
மக்களவைத் தேர்தல் 2024 வாக்குப்பதிவு நாளான நேற்று புதுச்சேரி உழவர்கரை தொகுதி முத்துமாரியம்மன் கோவில் தெருவில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் அருண் சர்மா தொண்டு நிறுவனர் ஐஜி வீரராகு மற்றும் பாஜக பொருளாதார பிரிவு தலைவி ஐஜி பிரபாதேவி வீரராகு அவர்கள் தனது வாக்கினை பதிவு செய்தனர். முத்தியால்பேட்டை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் மக்களோடு மக்களாக வரிசையில் நின்று தனது வாக்கினை பதிவு செய்தார். புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு துவங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது. 12 மணி நிலவரப்படி 22% வாக்குகள் பதிவாகி உள்ள நிலையில் முத்தியால்பேட்டை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தனது வாக்கை பதிவு செய்தார். இதனை ஒட்டி முத்தியால்பேட்டையில் உள்ள மாணிக்க முதலியார் திருமண மண்டபத்தில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்து நந்தா சரவணன் மக்களோடு மக்களாக வரிசையில் நின்று தனது வாக்கினை பதிவு செய்தார். கலாம் விதைகளின் விருட்சம் சார்பில் 100% வாக்களிக்க வேண்டி குப்பையில் வீசப்படும் காகிதங்களை கொண்டு செய்யப்பட்ட சிலையை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனிடம் வழங்கப்பட்டது. கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கம் சார்பாக 100% அனைத்து மக்களும் நாட்டுப்பற்றுடன் வாக்களிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி குப்பையில் எரியப்படும் காகிதங்களை கொண்டு குடும்பத்தோடு ஒருங்கிணைந்து சிலை செய்யப்பட்டது. மேலும் அதில் 100% வாக்களிக்க வேண்டும் என்ற வாசகங்கள் இடம்பெற்றிருந்தன. இதனை தேர்தல் நடத்தும் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் அவர்களிடம் காகித சிற்பத்தை கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்க நிறுவனர் ராஜா, முனைவர் ரேகா, அரசு பள்ளி மாணவர்கள் சித்தார்த், இசை ஆகியோர் வழங்கினார்கள். மேலும் 100% எங்கள் குடும்பத்தோடு வாக்களிப்போம் என்று உறுதியளித்தனர். இதில் முனைவர் குமரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருபுவனை பகுதியில் முன்னாள் கபடி சங்க துணைத் தலைவர் வேலழகனின் 7ஆம் ஆண்டு நினைவஞ்சலி அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் திருபுவனை பகுதியில் இயங்கி வந்த கபடி சங்கத்தின் முன்னாள் துணைத் தலைவரும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பிரமுகருமான வேலழகனின் 7ஆம் ஆண்டு நினைவஞ்சலியை முன்னிட்டு இன்று அவரது இல்லத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் அவரது துணைவியார் கீதா வேலழகன், சச்சி, தரணி, ஹரிணி, சக்திவேல், அன்பு, மகேந்திரன் மற்றும் கபடி சங்க நிர்வாகிகள், நண்பர்கள், ஊர் பொதுமக்கள் பலரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். வில்லியனூரில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ முத்தால வாழி மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூர் மேற்கு மாட வீதியில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தால வாழி மாரியம்மன் ஆலய செடல் பிரம்மோற்சவ விழா கடந்த 7ஆம் தேதி துவங்கியது. அதனைத் தொடர்ந்து 8ஆம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இரவு சுவாமி வீதி உலா மின் அலங்காரத்துடன் வெகு சிறப்பாக நடைபெற்று வந்தன. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக செடல் திருவிழா கடந்த செவ்வாய்க்கிழமை வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நேற்று மாலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து மகா தீப ஆராதனைகளும் காட்டப்பட்டது. அம்மன் ஊஞ்சலில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய தலைமை அர்ச்சகர் சிவா குருக்கள், சங்கீதா, ஸ்ரீ ரத்ன சபாபதி மற்றும் ஸ்ரீ வக்சன், ஆலய நிர்வாகி மற்றும் ராஜேஸ்வரி ரத்ன சபாபதி சிவாச்சாரியார் குடும்பத்தினர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். கை பிடிங்க, அதில் கை பிடிச்சா ஊஞ்சல் ஆடுற மாதிரி மஞ்சள் தண்ணி
சொல்லுங்க. பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் மிக பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் வாக்களித்த பின் தெரிவித்தார். புதுச்சேரி மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் நமச்சிவாயம் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பெறுவார் என அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் வாக்களித்த பின்பு செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார். குறிப்பாக ஊசுடு தொகுதியில் பொதுமக்கள் அனைவரும் பாஜகவிற்கு மிக பெரிய வரவேற்பை வழங்கி அனைவரும் வாக்குகளை செலுத்தி வருகின்றனர். ஊசுடு தொகுதியில் மிக பெரிய அளவில் பாரதிய ஜனதாவிற்கு பொதுமக்கள் வாக்களித்து வருவதாக தகவல்களை தெரிவிக்கின்றன என்று தெரிவித்தார். மேலும் தொகுதி முழுவதும் பார்வையிட்ட அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் பொதுமக்கள் அமைதியான முறையில் தங்களது ஜனநாயக கடமையை செலுத்தி வருவதாகவும் இதனால் பாஜக மிக பெரிய அளவில் வெற்றி பெறும் என்றும் தெரிவித்தார். மேலும் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சேந்தநத்தம், கூடப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் வாக்குச்சாவடிகளுக்கு சென்று பொதுமக்கள் வரிசையாக நின்று வாக்களிப்பதை பார்வையிட்டனர். தொடர்ந்து வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக தெரிவித்தனர். இதில் பாஜக ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் வேட்பாளர் டெபாசிட் இழப்பார் என புதுச்சேரி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் வாக்களித்த பின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் நமச்சிவாயம் தனது மனைவியுடன் வில்லியனூர் மணவெளி பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் தனது வாக்கினை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இஸ்லாமியர்கள் கூட பாஜகவிற்கு வாக்களித்து வருகின்றனர். அதனால் தன்னுடைய வெற்றி உறுதி என்றும் மக்கள் ஆர்வமுடன் வாக்களித்து வருவதாகவும் காங்கிரஸ் வேட்பாளர் டெபாசிட் இழப்பார் என்றும் தான் மிக பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்றும் அவர் தெரிவித்தார். பாண்டிச்சேரி செங்குந்தர் மரபினர் நல சங்கத்திற்கு சொந்தமான புதுவை மகாத்மா காந்தி வீதி, முத்தியால்பேட்டை, மணிகுண்டு அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய ஜினோர்த்தன வர்ண கலாபன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை முதல் கால யாக பூஜை மற்றும் இரண்டாம் கால யாக பூஜை நடைபெற்றது. பாண்டிச்சேரி செங்குந்தர் மரபினர் நல சங்கத்திற்கு சொந்தமான புதுவை மகாத்மா காந்தி வீதி, முத்தியால்பேட்டை, மணிகுண்டு அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய ஜினோர்த்தன வர்ண கலாபன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா கடந்த 18ஆம் தேதி வியாழக்கிழமை மங்கள வாத்தியங்களுடன் திருவிளக்கு ஏற்றுதல், விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், மகா பூரணாகுதியுடன் முதல் கால யாக பூஜை துவங்கி நடைபெற்று வருகின்றது. தொடர்ந்து நேற்று வெள்ளிக்கிழமை கோபூஜை, மகாலட்சுமி ஹோமம், இரண்டாம் கால யாக பூஜை, விமான கலச ஸ்தாபனம், சாந்தி ஹோமங்கள், ஸ்ரீ சரஸ்வதி மற்றும் ஸ்ரீ பைரவர் பிம்பங்களுக்கு கண் திறத்தல் நடைபெற்றது. மேலும் அதனைத் தொடர்ந்து கும்பா அலங்காரம், பாலாயத்திலிருந்து யாத்ரா தானம், யாகசால பிரவேசம், திரவ்யாகுதி, மகா தீபாராதனை நடைபெற்று திருவருட்பிரசாதம் வழங்கப்பட்டது. மேலும் இவ்விழாவில் முக்கிய நிகழ்ச்சியான ராஜகோபுரம் மற்றும் அனைத்து விமானங்களுக்கும் மகா கும்பாபிஷேக விழா நாளை ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியில் கௌரவ தலைவர் பாலசுப்பிரமணியன், தலைவர் முருகையன், துணைத் தலைவர் கிருஷ்ணசுவாமி, பொதுச் செயலாளர் கண்ணன், பொருளாளர் சங்கரநாராயணன், இணை செயலாளர் ஸ்ரீகாந்த், பாலசுப்பிரமணியன் மற்றும் உறுப்பினர்கள் வைத்தியநாதன், சீனிவாசன், முருகையன், கருணாகரன், பாஸ்கரன், ஞான சம்பந்தம், வெங்கடேச பெருமாள், கோபிநாத், கணேசன் என்ற ரவி மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர்.
மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சேர்மன் RL வெங்கட்ராமன் அவர்களுக்கு லாஸ்பேட்டை நாவலர் உயர்நிலைப் பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்து ஜனநாயக கடமையாற்றினார். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சேர்மன் RL வெங்கட்ராமன் அவர்கள் லாஸ்பேட்டை நாவலர் உயர்நிலைப் பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்து ஜனநாயக கடமையாற்றினார். புதுச்சேரியில் தேர்தல் கமிஷனின் செயல்பாடு மக்கள் மத்தியில் வெற்றிகரமாக அமைந்தது. ஆனால் அரசியல்வாதிகள் மத்தியில் தோற்றுவிட்டது. தேர்தல் கமிஷனின் கடுமையான முயற்சியினால் கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் வாக்கு சதவீதம் அதிகரிக்கும். அதே நேரத்தில் வாக்குக்கு அரசியல்வாதிகள் பணம் பட்டுவாடாவை தேர்தல் கமிஷனால் எதிர்கொள்ள முடியாமல் போய்விட்டது. எனக்கு தெரிந்து எனது 48வது வருட அரசியல் வாழ்க்கையில் மக்கள் புரிந்து வாக்களித்த தேர்தல் இதுவாகத்தான் இருக்கும். காரணம், அப்பொழுதெல்லாம் மக்களுக்கு பாராளுமன்ற தேர்தல் நடக்கின்றதா அல்லது சட்டமன்ற தேர்தல் நடக்கின்றதா என்று விவரம் புரியாமல் வாக்களித்து வந்தனர். ஆனால் இப்பொழுது தேர்தல் கமிஷனின் முயற்சியால் மக்கள் விழிப்புணர்வுடன் விவரம் தெரிந்து வாக்களிக்கின்றனர். தேர்தலில் பணம் கொடுத்து வாக்கு கேட்கும் முறை மாற்றப்பட வேண்டும் என்றால் தேர்தல் கமிஷன் மக்கள் நலன் கருதி சில சட்ட திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் கூறினார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட வாசுவிப்பள்ளி வாக்குச்சாவடியில் திமுக பிரமுகர் பிரபாகரன் தனது குடும்பத்தோடு வாக்களித்தார். புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதிக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு துவங்கியது. காலை முதல் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர். இந்த நிலையில் முத்தியால்பேட்டை திமுக பிரமுகரும் மாநில செயற்குழு உறுப்பினருமான பிரபாகரன் தனது குடும்பத்தோடு நீண்ட வரிசையில் காத்திருந்து தனது வாக்கினை பதிவு செய்து ஜனநாயக கடமையாற்றினார். இதில் முறையாக வாக்களித்த அவரது மகள் நல்ல பிரதமரையும் புதுச்சேரிக்கு நல்லது செய்யக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் இம்முறை முதல் முறையாக வாக்களித்து உள்ளேன், இது தனக்கு மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் தெரிவித்தார். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.